ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கெனல். நம்ம சூரப்பேட்டில் இருக்கோம். இந்த கெனல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்கே கெனல், கரெக்ட்? ஸோ ப்ரோ இருக்கார், யுவராஜ் ப்ரோ. இது எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க ப்ரோ? நாங்கள் 2 இயர்ஸாக பண்ணுறோம் ப்ரோ. 2 இயர்ஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியுது, நிறைய ப்ரீட்ஸ் அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய பப்பீஸ்லாம் கூட இருக்குது. நான் காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில். அப்படி வீடியோ லென்த்தாக போச்சுன்னா பார்ட் 1 பார்ட் 2 வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்பவும் போல் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹஸ்கி இருக்குது, ஜெர்மன் இருக்குது, ஷிட்ஜூ இருக்குது, இன்னும் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. 1 by 1 நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். அண்ட் நம்ம ப்ரோ வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு பப்பீஸ்லாம். நிறைய பேர் கேட்டிங்க, ப்ரோ கெனல் வீடியோ பண்ணுங்கள் ப்ரோ. கெனல் வீடியோ, புது கெனல் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் பசங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும். ப்ரைஸிங்லாம் கூட ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப அதிகம் அப்படிலாம் சொல்ல முடியாது. பக்காவாக பண்ணுவாங்க. சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி சூப்பர் இல்லை ப்ரோ உங்கள்கிட்ட, வேறு லெவல். வாங்க 1 by 1 நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுனா நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஒய்கே கெனலில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷிட்ஜூ. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரி கிடைக்கும்? கலர் ஸ்ட்ரை கலர், பை கலர், எல்லா கலரும் கிடைக்கும். மல்டி கலர் எல்லா கலரும் கிடைக்கும் ப்ரோ. அப்புறம் எப்படி டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி? நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம் சார். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆமாம் கேஷ் பண்ணுறோம். ஆன் டெலிவரி இருக்குது. ஆமாம் சார். வெரி நைஸ். அப்புறம் எப்படி இப்போது குட்டி பிறந்து எப்படி நம்ம வேக்சின்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? சர்டிஃபிகேட்லாம் எப்படி? ஆமாம், கேசி எல்லாம் ரிஜிஸ்டர் சார். பப்பீஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது சார். ஓகே. 40 இயர்ஸ்லாம் பப்பி கொடுப்போம் நம்ம. ஓகே. பப்பிக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணி தான் கொடுப்போம் சார். பப்பிக்கு எல்லாருக்குமே நாங்கள். அப்படியா? ஆமாம். ஓ, இது சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ நாள் ஆகுது? இது வந்து 34 டேஸ் ஆகுது சார். இப்போது 34 டேஸ். 34 டேஸ் தான் ஆகுது. வா, செமையாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, குவாலிட்டி. இது இப்போ இவங்க குட்டி லிட்டர்மெண்ட் ஆகி முடிஞ்சா? இது வந்து மேல் பப்பீஸ் வந்து ஃபார் ஸ்டெட்டிங்காக யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸ்டெட்டிங் யூஸ். ஆமாம், இது ஸ்டெட் பப்பினா இது. ஓ, இதோட ஸ்டெட் பப்பி. ஆமாம். ஓ வா வா வா. இப்படி காட்டுங்க ப்ரோ, கேமராவில் காட்டுங்க. செமையாக இருக்குது, வால்லாம் சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. வா. இப்போ ப்ரைஸிங்லாம் எப்படி ப்ரோ நம்மளது ஷிட்ஜூலாம்? அது குவாலிட்டியை பொறுத்து ப்ரோ. இப்போ வந்து வித்தவுட் கேசினா 25 கிடைக்குது ப்ரோ. கேசினா 30,000 ப்ரோ. மேல் பப்பி. மேல் பப்பி. ஃபீமேல் பப்பி 28. அந்த ரேஞ்ச் எப்படி வரும்? ரேஞ்சு 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஷிட்ஜூலாம். அப்படியா? ஆமாம். எவ்வளோந்து? 20,000லேருந்து 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், ரேஞ்ச் 35 வரைக்கும் இருக்குது சார். ஓகே ப்ரோ. இப்போ ஷிட்ஜூலாம் எப்படி லைஃப் ஸ்பேன்லாம் எப்படி? நம்ம இது 15 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் ப்ரோ. 15 இயர்ஸ். ஆமாம். அப்புறம் நம்ம லைக் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல். இது அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக் ப்ரோ. எல்லாருக்கும் இது கரெக்டாக சூட்டபிள் ஆகிடும். இதுக்கு பிரச்சனை இல்லை. சூப்பர். அப்புறம் க்ரூமிங் எப்படி? க்ரூமிங்னா இது வந்து எப்பவுமே ஃபர் டாக் பார்த்தீங்கன்னா வைங்களேன், மெயின்டெனன்ஸ் அதிகம் தான் ப்ரோ. நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸ் க்ரூமிங் பண்ணணும். பாத்திங் கம்பல்சரி ப்ரோ இதுக்கு. ஓகே. பாத்திங் பண்ணிவிட்டு கோம் பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும். இல்லை வந்து அந்த சிக்கு மாதிரி பிடிச்சிக்கும். ஆமாம். ஓ, ஓகே ஓகே. இப்போ காட்டிங்கன்னா இது கரெக்டாக 34 டேஸ் பப்பி இது கரெக்டு. ஓகேவா? அந்த 34 டேஸ் பப்பி இப்போ நல்லா 4 months ஆகிடுச்சுன்னா இதேமாதிரி ஹேர் க்ரோத்து ஃபுல்லாக வந்துடும். க்ரூமிங் மட்டும் நம்ம கண்டினியூஸாக பண்ணினா டெய்லியும் கோம் பண்ணினே இருக்கணும். ஹேரை டெய்லியும் கோம் பண்ண மட்டும் தான் நாட்ஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே. புதுசாக வளர்க்குறவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக எல்லா கைடன்ஸ். எனி டைம் கால் பண்ணி கேட்டுக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம். எப்போவுமே 45 டேஸ் கழிச்சு தான் நம்ம பப்பி கொடுப்போம். வேக்சினேஷன் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் டிவார்மிங் வந்து கரெக்டாக 20 டேஸில் ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணுறோம். 35 டேஸில் இன்னும் டிவார்மிங் பண்ணுறோம். அப்புறமா லாஸ்ட்டாக பப்பி வேக்சினேஷன் பண்ணி எல்லாமே கையில். அதனால தான் அந்த ப்ரைஸிங். ஆமாம், ப்ரைஸிங் ஏற்ற வேல்யூ இருக்கும் பப்பீஸ் எல்லாமே. சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். பக்காவா. சூப்பர். இப்போ இன்னும் 2 டாய் ப்ரீட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, இது சொல்லுங்க. டேஞ்சர் ஃபெலோ. ஆமாம் ப்ரோ, ரொம்ப டேஞ்சரு. இவன் இப்போ மினி பின்ச்சர்னுவாங்க. மின் பின்னுவாங்க. இவன் வந்து பழகியாச்சுன்னா ரொம்ப ஒரு ஆளுக்கு ரொம்ப லாயலாக இருக்கும். இவங்க பழகிட்டாங்கன்னா வெளியால் யாரையும் கிட்ட சேர்க்காது. குழந்தைங்கலாம் குட்டிலேருந்து வளர்த்திங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க இவங்க. ஆமாம், நீங்கள் அந்த குழந்தைய அடித்தாலும் இவங்க உடனே வருவாங்க அவங்கள முறைக்கிறதுக்கு. ஆமாம், அது என்ன சோஃபா கீழே வச்சு வளர்த்துலாம் போல. எங்கே வேணால் வளர்த்துலாம். சூப்பராக கரெக்டாக அவனுக்கு 3 years ஆகுது. ஆமாம், 3 தடவை குட்டி போட்டுருக்காங்க. 3 தடவை குட்டி போட்டுருக்காங்க அவங்க. ஓகே. இப்போ தான் லாஸ்ட் லிட்டர்மெண்ட். ஷார்ப்பாக இருக்குது ப்ரோ. ரொம்ப ஷார்ப்பாக ப்ரோ. வந்தால் குரல் கொடுக்கும். ரொம்ப குரல் கொடுக்கும். கடிச்சிடும். எகிரி கடிச்சிடும். அது அப்போட்டா கடிக்கும் அவங்க. ப்ரோ இவங்களுக்கு அட கடிச்சிருவா. செம்ம வால் இவங்க. சூப்பர். இது எப்படி ப்ரோ ப்ரைஸிங்லாம்? இது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பேப்பரோட பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் வரும் ப்ரோ. வித்தவுட் கேசிங்னா 15,000 வரைக்கும் வரும். ஆமாம். இப்போ லைஃப் ஸ்பேன் வந்து மோஸ்ட்டாக எல்லா டாக்ஸும் பார்த்தீங்கன்னா 15 years வரைக்கும் ப்ரோ. 15 to 16 years. நம்ம வளர்க்குறத பொறுத்து தான். ப்ராப்பர் வேக்சினேஷன், ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு என்ன ஆனாலும். ஃபுட்டும் இவங்களுக்கு நிறைய தேவைப்படும். நிறைய எல்லாம் ப்ரோ. எல்லாம் இந்த கொஞ்சம் தான் இவங்களுக்கு. மார்னிங் எக்கு ட்ரை ஃபுட்டு, நைட்டு சிக்கன் ரைஸ், அவ்வளோதான். டெய்லி உங்களுக்கு ரொட்டீன் ஃபுட்டு அதான்.
அவ்வளோதான். வேறு எதுவும் எதுவும் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இல்லாமல் பக்காவாக பக்காவாக வளர்த்துக்கணும். நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இவங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. இப்போலேருந்து வேக்சினேஷன் ப்ராப்பராக பண்ணிடணும் ஃபஸ்ட்டு மெயினாக. ஓகே ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்கள் மேட் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறமா எவ்ரி 30 days உங்களுக்கு கால் பண்ணி கேட்போம் என்ன ஆச்சு ஏதாச்சு, உங்களுக்கு எதாவது டவுட்னா சொல்லுங்கள், நாங்கள் கால் பண்ணுவோம். அப்புறம் கரெக்டாக லிட்டர்மெண்ட் டைமில் அவங்களுக்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணுவோம். லிட்டர்மெண்ட் டைம் அவங்களுக்கு பார்க்க தெரியலனா என்ன எதுன்ட்டு பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் ப்ரோ. அடுத்து பீகிள் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. பீகிள் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் ஜெஸி. இவங்களுக்கு வந்து கரெக்டாக 1.5 years ஆகுது. 1 லிட்டராக இருக்காங்க. லாஸ்ட் டைம் 5 puppies லிட்டர் ஆச்சு இவங்களுக்கு. இவங்களும் அதே மாதிரி தான் நல்ல லோயலாக இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி இவங்க பீகிள். டாய் பிரீடை பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்ப சூட்டபிள் டாக்ஸ். டாய் பிரீட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மி தான், ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. எதுவுமே இல்லை. சிட்ஜுக்கு தான் மெயின்டெனன்ஸ் அதிகம். சிட்ஜு மெயின்டெனன்ஸ் அதிகம்னா நம்ம ப்ராப்பராக க்ரூம் பண்ணால் மட்டும்தான் பார்க்க நல்லா இருப்பாங்க சிட்ஜுஸ் எல்லாமே. நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் கரெக்டாக ரெகுலராக க்ரூமிங்கை டெய்லியும் ப்ரஷ் பண்ணினே இருக்கணும். இல்லைனா நாம ப்ரஷ் பண்ணினே இருக்கணும். இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, கொட்டாது. எல்லா டாக்ஸும் ஹேர் ஃபால் ஆகும். 6 months வந்து கம்பல்சரி ஹேர் ஃபால் ஆகும். ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஆமாம், இப்படி நீட்டாக இருக்கும். கலர் செட்டெல்லாம் இருக்கணும் அவங்களுக்கு. ட்ரை கலர். இதுலேயே வேறு கலர்ஸ்லாம் வருமா? பை கலர் இருக்குது. ஒயிட் அண்ட் லெமன் எல்லோ இருக்கும். ஒயிட் அண்ட் எல்லோ கலர், லெமன் எல்லோ இருக்கும். ப்ரைஸிங் எப்படி? ப்ரைஸிங் வந்து இவங்களும் குவாலிட்டி வைஸ் தான். எல்லா டாக்ஸும் குவாலிட்டி வைஸ் தான் ப்ரைஸு. அப்ராக்சிமேட்டாக எங்களுக்கு 25 to 30 வரும். பீகிள் பப்பீஸ் பொறுத்த 30 வரும் அவங்களுக்கு பப்பீஸ். இவங்க கலர் ஒரே இதுதான் இல்ல? இவங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் டேன், ரெட் அண்ட் டேன் வரும். இது ரெட் கலர் வாங்க, பிளாக் அண்ட் டேன், ப்ரௌன் அண்ட் டேன், மொத்தம் 3 கலர். இது மின்பின்னை பொறுத்த வரைக்கும் 3 கலர். இவங்க ரெட் கலர்னு வாங்க இவங்களுக்கு. ஓகே, ப்ரைஸிங் சொல்லிட்டீங்களா அதுக்கு? ப்ரைஸ் 25 to 30 வரும் ப்ரோ. இவங்க 30 வரும். பேப்பர்னா அது என்ன ஏதோ பார்த்து பண்ணி. நம்மளை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஃபீமேல்ஸுக்கு மட்டும் தான் பேப்பர் அப்ளை பண்ணி கொடுக்குறது. நார்மல் பெட் குவாலிட்டி பேப்பர் அப்ளை பண்ணலாம், பட் நம்ம பண்ணுறதில்ல. குவாலிட்டி ஃபீமேலுக்கு பேப்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேப்பர் அப்ளை பண்ணி போட்டு கொடுக்குறது. ஏன்னா இந்த ஃபீமேல் பேப்பர் வச்சு வேறு ஃபீமேல் போட்டு கொடுக்குறது இல்லை. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸோட சொல்கிறாரு. அப்படி ப்ரைஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா நெகோஷியேட் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட கண்டிப்பாக பண்ணி தருவாங்க பெஸ்ட் ப்ரைஸு. ஏன்னா எல்லாமே ப்ரைஸ் எக்ஸாக்ட் ப்ரைஸ் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல, ஏன்னா ஒவ்வொரு வாட்டி குவாலிட்டி மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரைஸிங் வந்து டேரெக்டாக ப்ரோ கால் பண்ணுங்கள். நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் அப்பப்போ வருது. நம்ம சேனலோட பேர் மெயினாக இது பண்ணுங்கள், வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல, வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலே ப்ரோ வந்து நமக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாரு. ஸ்டட் சர்வீஸ்லேருந்து டெலிவரி ஆப்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணிடுவார். வாங்க இப்போ அடுத்த ப்ரீட் பார்க்கலாம். ஸோ லேஸ் அப் ஷோ செம கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில். நான் ஏற்கனவே வேறு ஒரு கெனலில் ஒயிட் காமிச்சிருந்தேன், இப்போ தான் நான் இது பார்க்குறேன். இதுலேயே வேறு கலர் வருமா? இருக்கு ப்ரோ. ஒயிட் அண்ட் ப்ரௌன் வரும், ஒயிட் அண்ட் பிளாக். ஒரிஜினல் லேஸ் அப் ஷோ பார்த்தீங்கன்னா கோல்டிஷ் கலர் தான் ப்ரோ வரும். கோல்டிஷ் கலர் தான் ப்ரோ வரும் ஒரிஜினல் லேஸ் அப் ஷோ பார்த்தீங்கன்னா. சூப்பர். ஓகே, நான் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன், அதான் 3 கையை. சரி ஓகே, இதோட குட்டி ப்ரைஸ்லாம் என்ன ப்ரோ? இவங்களோட குட்டி ப்ரைஸ் 10,000 to 30,000 வரைக்கும், 13 வரைக்கும் வரும் ப்ரோ இவங்களோட பப்பி. இவங்களுக்கும் ஒரு 3 years ஆகுது. இவங்களுக்கு 3 லிட்டர்மெண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, 3 லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு இவங்களுக்கு. இவங்களுக்கு குட்டி இவங்களுக்கு பேப்பர் இல்லை ப்ரோ. பேப்பர் இல்லை இவங்களுக்கு. ப்ரைஸிங் வந்து 10 to 13 வரும் ப்ரோ. 10 to 13. பட் இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ? இவங்களுக்கும் சிட்ஜு மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் ப்ரோ. இவங்களுக்கும் சிட்ஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க கொஞ்சம் ஹைட்டாக வளருவாங்க, மவுத் அவுட் வரும், அவ்வளோதான். சிட்ஜு வர ஷார்ட்டாக இருக்கும். ஆமாம், மூடிடுமா? ஆமாம் ப்ரோ, இவங்களுக்கு மூடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக க்ரூமிங்லாம் பண்ணி பக்காவாக வச்சுக்கலாம் ப்ரோ. இவங்க வாட்ச் டாக் மாதிரி பண்ணலாம். வாட்ச் டாக் ரொம்ப சென்சிட்டிவ் ப்ரோ. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். இப்போ நீங்கள் பழகினா உங்ககிட்ட மட்டும் தான் இவங்களும் இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் இவங்க. கொஞ்சம் மற்றவங்க புதுசாக ஆள் வந்தால் கொஞ்சம் ஆமாம் பழக மாட்டாங்க. ஆனால் பழகிட்டிங்கன்னா உங்களை விட்டு போக மாட்டாங்க, ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு இந்த மாதிரி என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. சின்ன பசங்க கூடலாம் ப்ராப்பராக ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப இருப்பாங்க ப்ரோ. லோயலாக இருப்பாங்க எல்லாருமே, அதனால பிரச்சனை இல்லை. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பப்பி வந்து பக்கு. இதுவும் டாய் ப்ரீட்லேயே நிறைய வச்சுருக்கீங்க. ஸோ செகண்ட் டாய் ப்ரீட் நம்ம பார்க்கலாம். ஸோ பக்கு செம க்யூட்டாக இருக்கீங்க பாருங்களேன், குட்டி செம குவாலிட்டி மேலு. சூப்பர் ப்ரோ. இப்போ நம்மக்கிட்ட எப்படி இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது? இப்போ என்ன மாதிரி ப்ரீட் இது ஒரு இது வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி தான் ப்ரோ. பக்கை பொறுத்தவரைமே நோஸ் அவுட்டுன்னு வரும், மவுத் அவுட்டுன்ட்டு வரும். நம்மகிட்ட அந்த மாதிரி குவாலிட்டி பப்பீஸு டாக்ஸே இல்லை, எல்லாமே நல்ல குவாலிட்டி டாக்ஸ் தான் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ்லாம் நல்லாயிருக்கும் பக்குக்கு. இவனை வெறும் ஸ்டட்டிங் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இவன் ஒரு 25 to 30 மேட்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கான். எல்லா இடத்துலையும் பப்பி 100% ப்ரூவன் போயிடும். ஸ்டட் சர்வீஸ் அவங்களே வர சொல்கிறீங்களா இல்லை நீங்களே போய் பண்ணலாம்? இல்லை ப்ரோ, அவங்கள தான் ப்ரோ வர சொல்லுவோம். மேல் வந்து இப்போ நம்ம எடுத்துன்னு போனால் புது இடம்னால பயப்படுவாங்க, டயர்ட் ஆகிடுவாங்க. எடுத்து போகும்போது அவங்க மேட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபீமேல் எடுத்துன்னு வர சொல்லுவோம். ஃபீமேல் வரும்போது அவங்களுக்கு ஆட்டோவில் தான் வர சொல்லுவோம் மோஸ்ட்டாக நாங்கள். ஏன்னா அப்போ தான் ஃபீமேலுக்கு வந்து எந்த இதுவும் இருக்கக்கூடாது. பைக்கில் ஆமாம் கூட்டமாக பள்ளத்தெல்லாம் விடுவாங்க. ஆமாம், எதுவுமே எதுவும் ஆகாது. ஆட்டோ கார் அந்த மாதிரி அதில் எடுத்து நான் சொல்லுவோம். சூப்பர் மேலே அது சார்ஜஸ் என்னமோ அது ஹேண்ட்லிங். ஆமாம், ஹேண்ட்லிங் சார்ஜஸ் மட்டும் தான் நாங்கள் கேட்போம். அப்புறமா குட்டி போட்டால் நமக்கு ஒரு குட்டி ஸ்டட் பப்பி மட்டும் நம்ம ஒன்று எடுத்துப்போம், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் டைம் மேட் பண்ணதுலாம் அதோட ஸ்டட் பப்பி தான் இது. ஓ அப்படியா? செலக்டட் பப்பி. ஆமாம், செலக்டட் பப்பி. அவனோட ஸ்டட் பப்பி என்ன ரேட் வருது?
பக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15,000 வரைக்கும் வரும். 10 to 15 10 to 15 வரும். அது குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் தான் பக்கம், மேலா ஃபீமேலு. சர்டிஃபிகேட்டோட தந்துருவீங்களா? பேப்பர் எடுத்து போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 3,000 ஆகும். எக்ஸ்ட்ரா 3,000 வரும். பேப்பர் வேணும்னா கொடுத்துடலாம். அவனுக்கு பேப்பர் இருக்குது, கேசி இருக்குது. ஃபீமேல் கிட்ட பேப்பர் இருந்தால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பக்கு. இதோட ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? ஃபைனல் ப்ரைஸ்னா ஒரு 13,000 அப்படி கொடுக்கலாம் ப்ரோ. நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? நெகோஷியேட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கால் பண்ணால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ப்ரோ. ஓகே சூப்பர். அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் டெலிவரி எல்லாமே டெலிவரி பண்ணிடலாம் ப்ரோ. அதர் ஸ்டேட்டு எல்லா இடத்துக்கும் பண்ணிடலாம் ப்ரோ. நம்மளுது 100% டிரான்ஸ்போர்ட் வந்து சேஃப் டெலிவரி தான். சேஃப் டெலிவரி, அதனால பிரச்சனையே இல்லை. வேற லெவல் ப்ரோ. இந்த பாட்டோட எண்டிங் வந்தாச்சு. ஒய்கே கெனல் வந்திருந்தோம் சூரப்பேட். அடுத்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் பிரீட் எல்லாம் காமிக்கிறேன். பாருங்க, அஸ்கிலாம் இருக்குது. ஜெர்மன் ஷெப்பர்டு முன்னாடி நான் காமிச்ச அதோட ப்ரைஸிங்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய லார்ஜ் பிரீட் இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிற நம்பரை என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.